நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ வணக்கம் மண்டலுக்கு பேக் டு FFT எல்லாரும் எப்படி இங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அப்னு இப்போ தாங்க தெரிஞ்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் இருக்குது. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இது தாங்க அந்த ஒரு சேனல். நான் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப் ஓகேங்களா, அதாவது இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்காண்டி ஒரு சில விஷயம் எடுக்கிறதுக்காண்டி இன்ஸ்டால் பண்ணி வச்சேன் 4 அப்ளிகேஷன். ஆனால் இதில் வந்து இந்த 𝗧𝗵𝗵𝗀 ஒரு அப்ளிகேஷனில் எல்லாமே இருக்குது. நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா. 𝗧𝗵𝗵𝗀 இதை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது ப்ரோ எப்படி ப்ரோ லோகோ டவுன்லோட் பண்ணுறது, ப்ரோ எப்படி ப்ரோ தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா டாப்பான சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்தியன் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இது பாருங்க, இது எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும். இங்கே சேனல் லோகோ அப்படின்னு இருக்கும். சேனல் லோகோ அப்படின்னா அந்த வீடியோ அந்த சேனல் இருக்குல்ல, அந்த சேனலுக்கான இது இருக்குல்ல, அந்த லிங்கை உங்கள் சேனலுக்கான லிங்கை இப்போ நீங்கள் எந்த சேனல் இல்லைங்க நான் என்னமோ கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த சேனலுக்கான லோகோ பார்க்கணுமோ அந்த சேனலோட லிங்கை காப்பி பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சேனலோட லோகோ வந்துடும். நீங்கள் டவுன்லோடு கச்சிடி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து சேனல் லோகோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட இன்ஃபோங்க. சேனல் இன்ஃபோ நான் சர்ச் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இன்ஃபோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டல் வியூஸ், டோட்டல் வீடியோ, கேட்டகரி. நீங்கள் மற்ற இப்போ நீங்கள் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சேனலுக்கு என்ன கேட்டகரி வைக்கிறதுன்னு தெரியாது. உங்கள் ரிலேட்டடான சேனல் என்ன கேட்டகரி வச்சுருக்காங்கன்னு இதில் பார்க்கலாம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, சேனலோட கஸ்டம் URL, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. ஓகேங்களாங்க, கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தந்திருப்பாங்க. இப்போ ஒரு வீடியோக்கான தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும்னா சர்ச் தந்தோடனே பார்த்தீங்கன்னா கச்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களாங்க, ஜஸ்ட் நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆடு வருங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களோட தம்ப்நெயிலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை எப்படி ப்ரோ காப்பி பண்ணுறது, நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நம்ம சேனலில் போடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் போட்டுருமோ அதை அப்படியே நீங்கள் ஒன் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. என்ன ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு வருங்க. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடையும் பார்த்தீங்கன்னா போக்கிடலாங்க. எல்லா யூடியூபரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் டேகு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் ப்ரோ ஒரு சேனலோட டைட்டில் எடுக்கணும், அந்த டைட்டில் நீங்கள் எப்படி எழுதுறதுன்னு தெரியல, டைட்டிலும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. நீங்கள் காப்பீடு தந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வருங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன டேக் இருக்கோ எல்லாமே வந்துடும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணாலும் ஆல் காப்பியும் பண்ணலாங்க. ஓகேங்களாங்க. இப்போ ஆல் காப்பி பண்ணிட்டேன்னா காப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனில் எடுத்துக்கலாம். அந்த ரேங்கிங் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஆப், இவங்களோட ஆப்பு தான், ஆனால் வேறு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் தம்ப்நெயில், டைட்டில், லோகோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கச்சிடியாக டவுன்லோட் பண்ணலாங்க. டேகு, டிஸ்கிரிப்ஷனு, சேனல் இன்ஃபோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் நான் சொல்லுவேங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துல இருக்குமே. ரொம்ப நன்றி. டாடா பை. see you. bye. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.